ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 எல்லா திசைகளும் பார்க்கும் இடமெல்லாம் எங்கேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற பரம்பொருள் சிவபெருமான்கிறதுல அவரோட பெருமையை இப்படி வர்ணிச்சது. அடுத்த 837வது திருநாமம் ஓம் வஜ்ரிணே நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, வஜ்ரம், வஜ்ராயுதம், வஜ்ராயுதம் அப்படின்னு ஆயுதம். அதை ஏந்திய வஜ்ராயுதம் யார்கிட்ட இருக்குது? தேவேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரர்கள் அரசனான தேவேந்திரன்ட்டு தான் அந்த வஜ்ராயுதம் இருக்குது அப்படின்னு நமக்கு புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு. இவர் இப்போ வஜ்ரிணே நமஹ அப்படின்னா அந்த வஜ்ராயுதம் ஏந்திய தேவேந்திர வடிவினர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாலேயே சில நாமாக்கள்லாம் சொல்லியிருக்கு, அவர் இந்திர வடிவத்தில் இருக்கார் அப்படின்னு எல்லாம். இதே மாதிரி பின்னால் இன்னொரு நாமம் வரப்போகிறது, 841வது நாமமும் இதே மாதிரி தான் வரப்போகிறது. அப்போ வஜ்ராயுதம் ஏந்திய தேவேந்திரன் வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னும் சொல்லியிருக்கு. அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர், தேவனாக இருக்கக்கூடியவர், மகாதேவன் அப்படின்னு அதுக்கு பொருள். இப்படி கையில் வஜ்ராயுதம் வச்சுருக்காருன்னு சொல்லித்தா அடுத்தது 838வது திருநாமம் சொல்கிறது ஓம் சதஜிஹ்வாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இதோட பொருள் நூற்றுக்கணக்கான நாக்குகளை உடையவர். ஜிஹ்வா நாக்கு, நூற்றுக்கணக்கான நாக்குகள், ஆயிரக்கணக்கான நாக்குகளை உடையவர் அப்படின்னு அர்த்தம். இது இருக்கா. அடுத்த நாம 839 என்ன சொல்கிறது அப்படின்னா ஓம் சஹஸ்ரபதே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கால்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். இப்போது நூற்றுக்கணக்கான நாக்குகளை உடையவர்னு சொல்லித்து உடனே அடுத்த நாமத்தில் நூற்றுக்கணக்கான கால்களை உடையவர்னு சொல்லித்தா அதுக்கு அடுத்த 840 திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஓம் சஹஸ்ரமூர்த்னே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா கணக்கற்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தலைகளை உடையவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்லியிருக்கு வரிசையாக 838லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நாக்குகளை உடையவர், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாதங்களை உடையவர், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தலைகளை உடையவர். போருமா? இதுக்கும் மேலே 843வது திருநாமம் சொல்ல போகிறது ஓம் சஹஸ்ரபாஹவே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா சஹஸ்ரபாஹு அப்படின்னாலே ஆயிரக்கணக்கான கைகளை உடையவர் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஆயிரக்கணக்கான நாக்க உடையவர், ஆயிரக்கணக்கான பாதங்களை உடையவர், ஆயிரக்கணக்கான கைகளை உடையவர், ஆயிரக்கணக்கான தலைகளை உடையவர் அப்படின்லாம் சொல்லிட்டு 844வது திருநாமம் சொல்கிறது ஓம் சர்வாங்காய நமஹா அப்படின்னு இருக்கு. எல்லா அங்கங்களாகவும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு. இப்போது தனித்தனியாக சொல்லித்து அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுத்துனர், மொத்தமாக சேர்த்து எல்லாமாவும் நீ தான் இருக்க அப்படின்னு. ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னால் இருந்த ஒரு நாமத்தில் சொல்லித்திலே எல்லா திசைகளாகவும் அவரே இருக்காருன்னு. இந்த திசைகளாக மட்டும் இல்லை, அந்த திசைகளில் நிரம்பி இருக்கிற பொருட்களாகவும் இவரே இருக்கார். அப்படின்னா எல்லாம் சர்வம் சிவமயம், அனைத்தும் அவரே தான், அவரோட சக்தி தான், அவரோட மகிமை தான் அப்படிங்கிறது காமிக்கிறது. இப்போ நூற்றுக்கணக்கான நாக்கு உடையவர் அப்படின்னாக்க ஒன்றுமில்லை, எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது, எத்தனையோ நாக்கு இருக்குது. அந்த நாக்கு மூலிமா அதுவும் மனுஷர்களே எத்தனை பேர் இந்த நாக்கு மூலிமா நாம் பேசுகிறோம். இது அத்தனையுமே அவரோட லீலை தான், அவர் தான். ஏன்னா சர்வாந்தரியாமி எல்லாத்துக்குள்ளேயும் உட்பொருளாக இருக்கார், அவர் தான் மறைபொருளாக இருக்கார் அப்படின்னா அதனால் எல்லா நாக்கும் அவரோட நாக்கு. அப்போ பேசுகிற பேச்சு எல்லாம் அவரோட பேச்சு. அதனால்தான் தேவாரம் படுற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறாரே, அதேமாதிரி மகான்கள்லாம் சொல்கிறான்,
ஞானசம்பந்தர் சொல்ற எனதுரையே தனதுரையாக அப்படின்னு. நான் ஏதோ தேவாரம் வர்றேன்னு நினச்சிக்காதீங்கோ, அவர் அவரோட வார்த்தையை தான் என் வாய் மூலியமாக வர வைக்கிறார் அப்படின்னு. நாம் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா அந்த பேச்சு வரத்துக்கு உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் நடக்கிறது, பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது. அந்த வாக்தேவதைன்னு அந்த பராசக்தின்னு தான் சொல்கிறது இல்லையா. அந்த பொருளில் தான் இங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நாக்கு உடையவர், அதே மாதிரி கணக்கற்ற கால்களை உடையவர். இந்த கால்களால் எத்தனை காரியம் பண்ணுறோம், அது அத்தனையும் அவரோட சக்தியினால தானே இல்லையா. எத்தனை பேருக்கு கால் வழங்காதெல்லாம் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாத இருக்குது, நடக்க முடியாதெல்லாம் இருக்கே. ஆனால் நமக்கு இதெல்லாம் எல்லா அங்கங்களும் நன்னா இருக்கே. நாக்கால் நன்னா பேச முடியுது அப்படின்னா நல்லதே பேசலாமே, பகவான் நாமாவையே சொல்லலாம். நமக்கு காலெல்லாம் சௌக்கியமாக இருக்குன்னா நன்னா ஆலயங்களை வலம் வரலாம். கால்களால் என்ன பயன், அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாதை வாக்கையால் என்ன பயன். அங்கமாலையில் அப்பர் பெருமான் கேட்குறாரு, ஒவ்வொரு அங்கமாக பார்த்து கேட்குறார், சொல்கிறார், இந்தந்த அங்கங்கள்லாம் இருக்கிறது எதுக்காக இருக்குன்னு. இது இறைவனை வழிபடுறதுக்கு தான், அவர்கிட்ட பக்தி பண்ணுறதுக்கு தான், அவருக்கு தொண்டு செய்கிறதுக்கு தான்னு சொல்கிறது. அதனால் கால் நன்னா இருக்குது அப்படின்னா காலை வச்சுட்டு அந்த நன்னா இருக்கிறதையே நம்ம எவ்வளவோ க்ஷேத்ராடனம் பண்ணலாம், கோவிலுக்கு போகலாம், தரிசனம் பண்ணலாம், எத்தனையோ நல்ல காரியங்களுக்கு நாம் ஈடுபடலாம். அதனால் நமக்கு கை இருக்கிறதா இருக்கட்டும், கால் இருக்கிறதா இருக்கட்டும், எந்த அங்கங்கள், இத்தனை அங்கங்களும் நன்னா இருந்ததுன்னா அதுக்கு நன்றியோடு என்ன பண்ணும்னார், இந்த நல்ல காரியத்தில் அதை உபயோகப்படுத்தணும், பக்தியில் அதை செலுத்தணும். அதனால தான் இந்த நாமத்தில் நூற்றுக்கணக்கான இருக்கிற நாக்கெல்லாம் சிவபெருமானோட நாக்கு அப்படின்னா அந்த நாக்கை வச்சுன்னு நாம் ஏதானும் பொய் பேசுவோமா, இல்லை கண்ட வார்த்தைகள்லாம் கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லுவோமா. நமக்கு இருக்கிற நாக்கு சிவபெருமான் தான், நாக்கில் சிவபெருமான் இருக்கார், காலில் சிவபெருமான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னா, இந்த பாவம் நமக்கு வந்துடுத்துன்னா, உணர்வு வந்துடுத்துன்னா, அந்த காலால் எங்கேயான கண்ட இடத்துக்கு போவோமா. கணக்கற்ற தலைகளை உடையவர் அப்படின்னா அந்த சிரசே அவர் தான் அப்படின்னாக்க, அந்த சிரசுனால தலையினால் நாம் அவரை வணங்குறத விட வேறு என்ன பண்ணுவோம். வணங்கி நாம் நல்ல காரியம் பண்ணுறதை விட, வணக்கத்தோடு இருக்கிறத விட வேறு எப்படி இருப்போம். அகம்பாவம் தலகனம் வருமா, வராது. இப்படி ஒவ்வொரு அங்கங்களாக எதுக்காக சொல்லித்து அப்படின்னா, இவர் எல்லா அங்கங்களையும் இருக்காருங்கிறது நமக்கு உணர்வு வரணும். வந்துடுத்துனா அந்த அங்கங்கள் மூலியமாக நாம் நன்மைக்கே பயன்படுத்துவோம், பாபமே அண்டாது. அப்படி பாபமே இல்லாது போயிடுத்து அப்படின்னா, இந்த அங்கங்களால தான் நம்ம எத்தனையோ வேண்டாத காரியம்லாம் பண்ணி பாவத்தை மூட்டை கட்டுறோம். அப்புறம் அந்த பாவத்தை அனுபவிக்கிறதுக்காக எத்தனையோ பிறவிகள்லாம் எடுத்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்போ இந்த அங்கங்கள் எல்லாம் இறைவன் தான் அப்படின்னு நாம் தெரிஞ்சுனுட்டோம் அப்படின்னா, அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அங்கன்யாச கரன்யாசம் அப்படின்னெல்லாம் ஜபம்லாம் பண்ணுறதே, மகாமந்திர ஜபங்கள்லாம் பண்ணுறதே சொல்லிக் கொடுப்பா. சிரசை தொடுறது, மூக்கை தொடுறது, இனிமே மாற தொடுறது, இதெல்லாம் தொட்டு தொட்டு அதுலேயும் என்ன அப்படின்னா அந்த கடவுள் வடிவம் அப்படின்னு அது நமக்கு அங்கங்களையே நமக்கு கடவுள் வடிவமாக காமிச்சிட்டோம் அப்படின்னா அந்த உணர்வு வந்துடுத்துனா அது மூலியமாக நம்ம கெடுதலே பண்ண மாட்டோம். அப்படின்னா எல்லாரும் எவ்வளோ நல்லவர்களாக இருக்கலாம். அப்படி நமக்கு கெடுதல் பண்ணாத, பாபம் பண்ணாத இருந்துட்டோம்னா அதுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவியும் தேவையில்லை, கஷ்டமும் இல்லாத இன்பத்தை அடையலாம், ஆனந்தமாக இருக்கலாம். அதனால தான் இப்படி ஒவ்வொரு அங்கமாகவும் அவரை வர்ணித்து சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறவர் அவர் முன்னமே சொன்னேன் 841வது திருநாமத்தில் ஓம் தேவேந்திராய சர்வதேவமயாய நமஹா அப்படின்னு இருக்கு. தேவேந்திரன் அப்படின்னு சொன்னால் போகாதோ, இதுக்கு முன்னாலேயே வஜ்ராயுத்தை கையில் வச்சுருக்கிறவர்னு சொல்லிட்டு அடுத்தது தேவேந்திராய சர்வதேவமயாய அப்படின்னு சொல்லிக்கு, தேவேந்திரனாகவும் இருக்கார், மற்ற எல்லா தேவர்களாகவும் இருக்கார் அப்படின்னு. ஏன்னா தேவேந்திரன்னா ஒரு ஆள் தான், அவருக்கு கீழே எத்தனையோ தேவர்கள்லாம் இருக்கார். இந்த 33 கோடி தேவர்கள்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் தலைவராக இருக்கார். அதனால் இவர் தலைவர் மட்டும் இல்லை, கூட இருக்கிற தொண்டர்களும் இவரே அப்படின்னு அர்த்தம். அதனால் இவர் தலைவர் மட்டும் இல்லை, தொண்டரும் இவரே தான் அப்படின்னா, எல்லாம் தேவர்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், இப்படி எவ்வளவு அழகாக சொல்லி வருது. சிங்கமாக இருக்காருன்னு சொல்கிறது, அடுத்தது தேவேந்திரனாக இருக்காருன்னு சொல்கிறது, அப்புறம் எல்லா தேவர்களாகவும் இருக்காருன்னு சொல்கிறது, அப்புறம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களாக சொல்லி நாக்காக இருக்கார், தலையாக இருக்கார்,
இன்னும் கையாக இருக்கார், காலாக இருக்கார், இத்தனையும் சொல்லியிருக்குன்னா அப்போ எல்லாம் அவரே தான் அப்படிங்கிற நமக்கு பெரிய அத்வைத தத்துவத்தை விளக்கிறது தான் இந்த நாமங்கள்லாம். அப்படி இருக்கக்கூடியவர் இன்னும் என்னெல்லாம் அவரோட பெருமை அப்படின்னா 842வது திருநாமம் சொல்கிறது ஓம் குரவே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன? குருன்னாலே குரு வடிவமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். ஆதிகுரு, ஆதிகுருன்னு தட்சிணாமூர்த்தியாக எப்படி இருக்காருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த குருவோட பெருமையே என்னன்னு அறியாமையை போக்கக்கூடியவர்னு அர்த்தம். அறியாமையை போக்கி அறிவை கொடுக்கக்கூடியவர். அறியாமையை போக்கினா மட்டும் போகாது, அறிவை கொடுக்கணும். இல்லை அறிவை கொடுத்தா மட்டும் போகாது, அஞ்ஞானமும் இருந்ததுன்னா நமக்கு அறியாமல் இருந்ததுன்னா அதுவும் பிரயோஜனம் இல்லை. அதனால் அறியாமையும் போக்கணும், அறிவையும் கொடுக்கணும். அந்த அறிவு எப்படி இருக்கணும்? நல்லறிவாக இருக்கணும். அப்படி நல்லறிவை புகட்டக்கூடிய ஆதிகுருவான தட்சிணாமூர்த்தியாக அவர் இருக்கக்கூடியவர். அப்படிங்கிறதுனால்தான் குரவே நமஹான்னு சொல்லியிருக்கு. இவர் குருவாக வந்தார் அப்படிங்கிறதுக்கு தியாகராஜ லீலையிலும் ஒன்றும். காத்தியாயனர், சாண்டில்யர், கௌதமர், அகஸ்தியர், பரத்வாஜர் எல்லா ரிஷிகளும் என்ன பண்ணுறா, ரிஷிகள் கூட்டமாக சேர்ந்து தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு வரா, ஒவ்வொரு திருத்தலமாக சேவிச்சுட்டே வரா. அப்போது ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி சாவிக்கணும் அப்படின்ட்டு வர வழியில் இந்த சோழ தேசத்தில் புண்ணியபுரியான திருவாரூர் எல்லைக்குள்ளே வரத்தையே இவர்களை அறியாத கண்ணில் தண்ணி வருது, ஒரு புலகாங்கிதம் ஏற்படுது, மயிர்கூச்சல் அறியிறது. உடனே எல்லோரும் ரிஷிகளாக்குறதுன்னு பார்க்குறா. என்ன இந்த இடத்துக்கு வந்தோன்னு மட்டும் இவ்வளோ ஒரு தனி ஏதோ தெரியறதே, நாம் சொல்கிறோம் இல்லையோ வைப்ரேஷன் அப்படின்னு. அப்புறம்தான் அந்த வழியால் வந்து நிற்கக்கூடிய நாரதர் சொல்கிறார், இந்த மகோதய தீரத்து கரையில் இருக்கக்கூடிய அங்கேருந்து 150 யோஜனை தூரத்தில் உள்ள இந்த புண்ணியபுரியில் கூடிய சீக்கிரத்தில் சிவபெருமான் குரு வடிவத்தில் காட்சி தரப்போகிறார் அப்படின்னு. வடப்புறம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலமர காட்டில் ஆலங்காட்டில் தரிசனம் தரப்போகிறார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா ரிஷிகளும் வந்து காத்துன்ருக்கா, இவர் குரு வடிவாக வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு. அந்த இடத்துல தான் ஆலம்பொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சிவபெருமான் குரு வடிவத்தில் காட்சி கொடுத்தார். எல்லோரும் ரொம்ப காத்துருக்கா. நாரதர் சொல்லிட்டு போகிற இப்படி அரிய காட்சி கிடைக்க போகிறது, அவரை தரிசனம் பண்ணாலே நம்மளோட அறியாமை போகும், ஞானம் வளரும், அதனால் ஜனங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்ல எல்லா ரிஷிகளும் எல்லா ஜனங்களையும் உபதேசம் பண்ணி கூட்டின்னு வந்து காத்துன்ருக்கா. என்றைக்கு வரப்போகிறார், எப்போ கிடைக்க போகிறது. நாரதர் வரப்போகிறான்னு சொன்னபடி இத்தனாம் தேதி இன்றைக்கி வரப்போகிறான்னு சொல்லலை, அதை யாராலையுமே சொல்ல முடியாது. நம்மளோட கணிப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் பரம்பொருள். அப்படி அத்தனை பேரும் பக்தியோடு காத்துருக்கிறதே சிவபெருமான் குரு வடிவத்தில் வந்து தரிசனம் கொடுத்தார் ஆலமரத்துக்கடியில் அப்படின்லாம் சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த குரு தான் நமக்கு இந்த அறியாமையை போக்கி எல்லாம் அவர் தான் சிவமயம்ங்கிற ஒரு ஞானத்தை தெளிவாக கொடுத்துட்டா அதுதான் நமக்கு பேரானந்தம்னு இந்த நாமக்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. அப்படி இருக்கிற அவரோட பெருமையை என்னென்னங்கிறத இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.